ஸ்டாலினிடம் பகிரப்பட்ட பாஜக மெசேஜ். திமுக அணுகுமுறையில் மாற்றம், பாஜகவிடம் பணியும் திமுக. நாடு முழுவதும் கொரோனா தொற்று தடுப்பு பணிகள்லையும் நிவாரண பணிகள்லையும் அரசுகளும் கட்சிகளும் மும்முரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் கட்சிகளுக்கு எப்படி சாதகமாக அமையும், இந்த கொரோனா தொற்றுனால கட்சியினுடைய செல்வாக்கு பாதிக்கப்படுமா, இது மாதிரியெல்லாம் கட்சிகள் இப்போ கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் பாஜக புதுவிதமான ஐடியாவில் இறங்கி இருக்கு. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றிட்டா போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்களாம். திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறிட்டா எளிதில் திமுகவில் தன்னுடைய செல்வாக்கை செலுத்த முடியும், திமுகவினுடைய திட்டங்களை பாஜகவினுடைய திட்டமாக மாற்றி தமிழகத்தில் காலூன்ற முடியும், இப்படியெல்லாம் அந்த கட்சி பல்வேறு யோசனையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கான். நீலகிரி மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும்னு ராசா கோரிக்கை விடுத்த உடனேயே மத்திய அரசும் சம்மதம் தெரிவித்தது இதுக்காகத்தான்னு சொல்கிறாங்க. மத்தியில் பாஜக இன்னும் 4 ஆண்டுகள் பதவியில் இருக்க போகுது. எதுக்காக தேவையில்லாமல் அந்த கட்சியை பகைத்து கொள்ளணும் அப்படின்னு திமுக தரப்புலையும் கூட நினைக்கிறாங்களாம். இதனால் தொடர்ந்து திமுகவிலிருந்து பாஜக மேலே எந்த விதமான விமர்சனங்களும் காட்டமாக வெளியிடக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக ஒரு சில தகவல்களும் போயிருக்குதான். சமீபத்தில் திமுக வாரிசு பிரமுகரை தொடர்பு கொண்ட டெல்லி பாஜக பிரமுகர் ஒருவர், நீங்கள் எங்கள் பக்கம் வருவதிலையோ வராமல் இருப்பதிலையோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் காங்கிரஸ் கட்சியோட கைகோர்த்து நீங்கள் பயணம் செஞ்சால் எதிர்காலத்தில் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டெல்லி மேலிடம் சொல்லியிருக்குது. இந்த தகவல் ஸ்டாலின் காதுகளுக்கு போயிருக்கு. இதுக்கப்புறம்தான் சீனா விவகாரத்தில் தன்னுடைய பேச்சை அனுசரணையாக அமைச்சுக்கிட்டாராம் ஸ்டாலின். இந்த நிலையில் ஆண்டுதோறும் இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு போய் தனி சிறப்பு சிகிச்சையை எடுத்துக்குவார் ஸ்டாலின். இந்த நேரம் கொரோனா அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கிறதுனால நேரடியாக லண்டனுக்கு போய் சிகிச்சை எடுப்பது தாமதமாகும். இதனால் திமுக தரப்பு மத்திய அரசிடம் சிறப்பு விமானம் வாங்கி அதில் ஸ்டாலின் பயணம் செய்கிறதுக்காக அனுமதி கேட்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாச்சு. ஆனால் அது முற்றிலும் உண்மையில்லை அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து பதில் வருது. இந்த நேரத்தில் தனி விமானத்தில் பயணம் செஞ்சால் மக்கள்கிட்ட தேவையில்லாமல் வெறுப்பை சம்பாதிக்க நேரிடும். இதனால் சிகிச்சைக்கான மாற்று வழியை ஸ்டாலின் தரப்பு யோசிப்பதாகவும் சொல்கிறாங்க. அதோட கட்சி பொதுக்குழுவையும் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரம்மாண்டமாக நடத்திக்கலாம்னு ஸ்டாலின் நினைக்கிறாராம். இதுபோன்று பல்வேறு விதமான எதிர்கால திட்டங்கள் திமுகவில் இருக்கிறதுனால பாஜக அரசுகிட்ட மோதல் போக்கை கடைபிடிக்காம கொஞ்சம் இணங்கி போய் தங்களுக்கு தேவையானதை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு திமுக தரப்பு நினைப்பதும் இப்போது அரசியல் ட்ரெண்டாக மாறி இருக்கு.